गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பிரம்மனிஷ்டால் இந்த சந்திரவம்சத்தை விஸ்தாரமாக வர்ணிச்சுன்னு வர, இந்த சந்திரவம்சத்துலேயும் நிறைய மகாத்மாக்கள் அவள் பிறந்து இந்த பூமண்டலத்தில் தர்மதா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வரா. அதில் யயாதியினுடைய கதையை கேட்டோம். அப்புறம் யயாதியோட குமாரனாக இருக்கக்கூடிய இந்த பூரு, அவர் பரம தர்மாத்மான்னு அவருடைய கதையெல்லாம் கேட்டோம். இதெல்லாம் மகாபாரதத்தில் வரக்கூடிய சரித்திரம் தான். அந்த பூரு அவருடைய வம்சத்தை சொல்லிட்டு வரும்போது அதில் துஷ்யந்தனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய பரதன், இவர்னாலேயே தான் அடிக்கடி வந்து அந்த பரீட்சைத்தையும் இவெல்லாம் கூப்பிடும்போது பாரதான்னு சொல்கிறது இந்த பாண்டவர்கள் எல்லோரும் சொல்லும்போது. ஏன்னா இந்த பரதன் இவருடைய வம்சத்தில் பிறந்ததுனால பரத ரிஷபா பாரதா அப்படின்னு கூப்பிடுறது வழக்கம். அப்பேற்பட்ட அந்த பரதனுக்கு மருத்தேவர்களுடைய அனுகிரகத்தினால அந்த விததன்னு சொல்லக்கூடிய அந்த பரத்வாஜன் அவர் விததனாக மாறி இப்போ இந்த பரதனுடைய புத்திரனாக இருக்கார். மேலே இந்த அத்தியாயத்தில் அந்த பரதனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய விததன் அவர் சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த நவமஸ்கந்தம் முழுக்க இன்னாருக்கு இவர் பிறந்தார் தானே சொல்லிட்டு வரா. அப்படி சொல்லிகிட்டே வரும்போது இதில் முக்கியமான ராஜாக்கள் யாராக இருந்தான்னா அவள் பற்றின கதை ஒரு 4-5 ஸ்லோகத்தில் சொல்லிட்டு வர. அப்படி வரும்போது இந்த விததனுடைய வம்சத்தில் நரன் ஒரு மகாத்மா பிறக்கிறார். அந்த நரனுக்கு சங்கிருதி அப்படின்ற ஒரு புத்திரன் இருக்கார். அந்த சங்கிருதிக்கு பார்த்தேன்னா 2 குமாரர்கள். ஒரு குமாரனுக்கு பேரு குரு, இன்னொரு குமாரனுக்கு பேரு ரந்திதேவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரந்திதேவனுடைய கதையை மேலே பிரம்மனிஷ்டால் சொல்றார். மகாத்மானா இவர் மாதிரி ஒரு மகாத்மா இந்த உலகத்துல எல்லாம் அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு கூட எல்லா இடத்துலையும் பகவானை பார்த்து கொண்டு தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உலகத்தில் இருக்கிறவா எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும்னு அப்படி ஒரு விஷால குணத்தோடு வாழ்ந்த மகான் இவன்னு பிரம்மனிஷ்டால் தன் வாக்குனால மேலே இந்த ரந்திதேவனுடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். இப்போ ஏற்பட்ட மகான் அந்த ரந்திதேவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். சுபிக்ஷமாக நன்கு இருக்கு. அவர் எப்படி பார்க்குறாருனா உலகத்தில் இருக்கிறவா எல்லோரையும் பகவத் ஸ்வரூபமாக பார்க்குறார். இப்படி தானே எல்லா மகான்களும் சொல்கிறான். எல்லாரும் பகவத் ஸ்வரூபந்தான். எல்லாருடைய மனசுலையும் அந்தர்யாமியாக பகவான் இருக்கார். இதை பார்க்கறத விட்டுட்டு ஏதோ ஒரு விக்கிரகத்தில் பார்த்துன்னு பகவான் இதில் இருக்கான்னு ஏமாந்து போயிடாதன்னு கபில வாசுதேவர் உபதேசத்திலே சொல்கிறார். அந்த மாதிரி இவர் ஸ்ரீதர ஐயாவாள் போல சர்வத்திரச்ச ஈசேக்ஷா. நீ வந்து எல்லாரிடத்துலையும் பகவானை பார்க்காதனால தானே பரமேஸ்வரன் வந்தபோது நான் ஏமாந்து போயிட்டேன். அதனால உலகத்தில் இருக்கிறவா அத்தனை பேரையும் இனிமேல் பரமேஸ்வரனாக பார்க்கறது அப்படின்னு சங்கல்பம் வச்சிருக்கோற இனிமேன்னு சொல்லிட்டு அப்படிதானே வாழ்ந்தார் ஐயாவாள். அந்த மாதிரி ரந்திதேவர் இந்த உலகத்தில் இருக்கிறவா அத்தனை பேரும் பகவத் ஸ்வரூபமாக பார்க்குறார். இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது அவருக்கும் ஒரு கஷ்ட காலம் வருது. என்னன்னா ரொம்ப நாளாக மழை பெய்யாமல் எத்தனையோ பயிர்கள் எல்லாம் வந்து நாசனமாகி அந்த ராஜ்யமே வந்து துர்பிக்ஷத்தில் இருக்கான். சுத்தி முத்தி எந்த பிராந்தத்திலையும் மழை இல்லை. அப்படி இருந்த போதிலும் கூட அத்தனை ஜனங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தன்கிட்ட இருக்கிற அத்தனை சொத்துனாலையும் ரொம்ப தூரம் தள்ளி போய் ஆகாரங்கள்லாம் வாங்கி கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சு ஜனங்களை எப்படியோ காப்பாத்துறார். இப்படி காப்பாத்தின்ண்டே இருக்கும்போது மழை பெய்யுமான்னு இப்படி பிரார்த்தனை பண்றார் பகவானையும். அந்த இயற்கையினுடைய அந்த சீற்றம் அப்படி இருக்கிறதுனால மழை பெய்ய மாட்டேங்கிறது. அன்னம் எதுவுமே இல்லை. எல்லாருமே பார்த்தா பசி தாகத்தில் கஷ்டப்பட்டு இருக்கா. இப்படி இவர் வந்து இப்படி ஆயிடுத்தே நிலைமை, இப்படி ஆயிடுத்தே, ஏதோ ஒரு தப்பு நடந்ததுனால தான் இப்படிலாம் ஆறுது, என்னன்னு தெரியலையே, ஏன் தெரியலையேன்னு சொல்லிட்டு இப்படி வருத்தப்பட்டு ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாளேன்னு வருத்தப்பட்டுன்னு உட்காண்டிருக்கார். அவர் சாப்பிட்டு 48 நாள் ஆயிடுதான். கிட்டத்தட்ட 48 நாள் குடும்பத்தோட பசியோட அன்ன ஆகாரம் இல்லாதபடிக்கு ஜலம் மாத்திரம் குடிச்சுட்டு இப்படி இருந்துட்டு இருக்கார். அவ்வளோ கஷ்டம். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அப்போ என்ன ஆனதுன்னா யாரோ ஒருத்தர் வழிபோக்கன்னு அந்த பக்கமாக வந்தார். ராஜா எங்கன்னு அந்த ரந்திதேவனை பார்க்கணும் அப்படின்னு வர. ரந்திதேவன் அங்கே உள்ள உட்காண்டிருக்காருன உடனே அப்படி அவர் வந்து பார்த்துட்டு இந்த ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து ஆகாரத்தை எடுத்துன்னு வராராம். அந்த ஆகாரம் எப்படி இருக்குன்னா ஒரு குடும்பம் முழுக்க நிம்மதியாக சாப்பிடக்கூடிய ஆகாரம். அதை கொண்டு வந்து வைத்து நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக சாப்பிட்லன்னு எனக்கு தெரியும், நீங்கள் இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார்.
இவருக்கு என்னன்னா, அவரும் பாவம் ரொம்ப பசியில கஷ்டப்பட்டுன்னு இருக்கார். உலகமே கஷ்டப்பட்டுன்னு இருக்கு. தான் சாப்பிட்டாலாவது கொஞ்சம் தெம்பு வந்து, மேல வந்து இந்த ஜனங்கள்லாம் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு ஏதாவது காரியத்த பார்ப்போம்னு சொல்லிட்டு, தன் குடும்பத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு, தான் ஆகாரம் பண்ணுவோம். ரொம்ப நாள் ஆச்சே சாப்பிட்டு, 48 நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு, ஆகாரம் பண்ணலான்னு இப்படி அதில ஆகாரம் பண்ணலான்னு உட்கார்றதுக்கு சித்தமாக இருக்கும்போது, அப்ப என்ன ஆகுதுன்னா, பகவத் சங்கல்பத்தினால அங்கேருந்து ஒரு வேதம் சொல்லிட்டு ஒரு பிராமணர் வரார். வந்து ராஜாதி ராஜான்னு சொல்லிட்டு அவரை கொண்டாடி, பிரபு 48 நாள் நீங்க சாப்பிடாம இருக்கேள், நான் சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு, எனக்கு பசி தாங்கல, என்னால முடியல, எனக்கு ஏதாவது ஆகாரம் போடக்கூடாதா அப்படின்னு கேட்ட உடனே, இவர் தான் எல்லார் இடத்துலையும் பகவானை பார்க்குறாரோன்னோ, அந்த பிராமணனுக்குள்ள பசி எனக்கு எப்படி பசிக்கிறதோ அதே மாதிரி தானே அவருக்கும் பசிக்கிறது அப்படின்னு பார்த்ததுனால, அந்த ஆகாரத்தில் அவர் திருப்தியாக எவ்வளோ சாப்பிடுவாரோ அந்த ஆகாரத்தை அவர் உக்காத்தி வச்சு போட்டு அவர் திருப்தா அஸ்மஹான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் மிச்சம் இருக்குது. சரி, இந்த மிச்சத்தையாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னத்தை சாப்பிட உட்காரும்போது அங்கேருந்து ஐயா பவதி பிக்ஷாந்தேகின்னு யாரோ வரா. யாரோ வந்து பார்த்தா அங்கே என்னென்னா, அந்த வயல் வேலையில் வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் வந்து அதில் ஒருத்தன் வரான், என்னால் பசி தாங்க முடியல, நானும் சாப்பிட்டு 10 நாள் ஆகிடுத்து, இங்கே ஆகாரம் இருக்குன்னு தெரிந்து கொண்டேன், நீங்கள் வந்து எனக்கு ஆகாரம் கொடுத்தேன்னா எனக்கு உயிர் வரும், என்னால் முடியல, ரொம்ப பசி தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரந்தி தேவர்கிட்ட சொன்ன உடனே ரந்தி தேவர் பிரசன்ன முகத்தோட அந்த வேலை செய்ய ஆட்களுக்கும் ஆகாரம் கொடுத்தார். அவன் சாப்பிட்றத பார்த்தும் சந்தோஷப்படுறாராம். நமக்கு இருக்கிற பசி மாதிரி தானே இவனுக்கும் இருக்கு. அதனால அந்த மாதிரி யாரெல்லாம் பசியோட வரார்களோ அவளுக்கு அன்னத்தை போட்டு அவ சாப்பிட்டு அந்த பசி தீர்க்கும் போது அவ எவ்வளோ சந்தோஷப்படுறாளோ அது தான் சந்தோஷப்படுறது போல பட்டு அந்த வேலை செய்கிற ஆட்களையும் அனுப்பிச்ச. திரும்ப கொஞ்சம் அன்னம் பாக்கி இருக்கு. அந்த அன்னத்தை சாப்பிடலான்னும் போது இன்னொருத்தர் பவதி பிக்ஷாந்தேகின்னு வர. அது யாருன்னு பார்த்தா ஒரு சண்டாளன், நாய் மாம்சத்தை தின்னுண்டு தப்பு காரியத்தை பண்ணிட்டு சுத்தின்னு இருக்கிறவன். அவன் வந்து இந்த மாதிரி எனக்கு பசி தாங்கலை, நானும் சாப்பிட்டு 10-15 நாள் ஆச்சு, இங்கே ஆகாரம் இருக்குது, அந்த வாசனை வந்தது, அதனால ஓடி வந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுக்குறேலா அப்படின்னு ராஜாட்ட கேட்ட உடனே அப்போ நினைக்கிறாராம், இதுதான் பகவத் சங்கல்பம். இதே மாதிரி தான் நமக்குள்ள பசியும் உனக்கு தானே, யாராக இருந்தா என்ன, எல்லாருக்கும் பகவான் வந்து தப்பு செய்கிறவன் நல்லவன் கெட்டவன் எல்லாருக்கும் பகவான் ஆகாரம் போட தானே போகிறார். ஆகாரம் இல்லாமல் யாரையும் வைக்கலையோனோ. அப்பேற்பட்ட பகவானே அப்படி பண்ணும்போது நாம யாரு இவனுக்கு போடலான்னு இவன் போடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்குன்னு மிச்சம் கொஞ்சம் ஆகாரம் இருக்கு, அதையும் அவன்கிட்ட கொடுத்தார். அவன் சாப்பிட்டுட்டு திருப்தியா இருக்கான். அவனும் வந்து திருப்தி அடைந்தேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவன் கிளம்பினதுக்கு அப்புறம் என்னன்னா, கொஞ்சூண்டு திரவியம், ஏதோ பாயசம் போல ஒரு திரவியம் இருக்கு, அந்த திரவியத் மாத்திரம்தான் இருக்கு, இதையாவது குடிச்சு இப்போதைக்கு நம்ம பசியை தீர்த்துக்கலான்னும் போது உடம்பு முழுக்க ரோகத்தோட கஷ்டப்பட்டு பாப்பியா இருக்கக்கூடிய அங்கேருந்து வந்து, ஐயா நான் சாப்பிட்டு வந்து 10-15 நாள் ஆயிடுத்து, என் ரோகம் வேற என்னை பாடாப்படுத்துறது, நான் சாப்பிடல என்ன நாள் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ரந்தி தேவர்கிட்ட கேட்ட உடனே அப்பதான் வந்து பகவானை குறித்து பிரார்த்தனை பண்றாராம். பிரபு, என்ன கஷ்டம் இந்த உலகத்துல, இந்த பசின்றது எவ்வளோ கொடுமையானது, பசி வந்தா பத்தும் பறக்கும்னு சும்மாவா சொல்லுவா. பசி வந்துருத்துன்னா அப்புறம் மாத்தியானிகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பரிசேஷனம் கூட பண்ண முடியாது. நேராக உட்காந்துட்டு அந்த வடையை தூக்கி வாயில் போட்டு அந்த உப்பு உள்ளே இறங்கினாதான் அபாடான்னு உயிர் வரும். அந்த பசியினுடைய கொடுமை அப்படி. அதனால இந்த பசியினால எத்தனை ஜனங்களும் கஷ்டப்படுறாளே, ஏன் இப்படி நடக்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஒன்று, நான் உன்னை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பிரபு, இந்த உலகத்தில் யாருமே கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படாமல் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்படி உலகத்தில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாளோ, கஷ்டப்படணும்னு யாருக்கெல்லாம் இருக்கோ அத்தனை பேருடைய கஷ்டத்தையும் நான் வாங்கிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், அதனால உலகத்தில் இருக்கிறவா யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு பிரசன்ன முகத்தோட 48 நாளுக்கு அப்புறம் அந்த கிடைச்ச ஆகாரம் முழுக்க கொடுத்துட்டு கடைசியாக அந்த பாயசம் மாதிரி இருக்கிற அந்த திரவியத்தை சாப்பிட்லான்னு எடுக்கும்போது அதையும் வந்து அந்த ரோகிகிட்ட கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டுட்டு பிரசன்னமாக இருக்கும்போது பார்த்தா என்ன ஆச்சரியம்னா, இது பகவானுடைய பரீட்சையாம். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா 4 பேர்கள் தானே வந்தா. அந்த 4 பேர்கள் யாருன்னா, பகவான் மகாவிஷ்ணு, பரமேஸ்வரன், பிரம்மா, இந்திரன்னு 4 பேரும் வந்து பரீட்சை பண்ணாராம் இந்த ரந்தி தேவனை. இங்கே என்ன ஆச்சரியம்னா, பொதுவாக நமக்கு தானம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு பாத்திரம், இப்போ அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கொடுத்துருவோம். இப்போது நல்ல ஒரு வேத அத்தியனம் பண்ணியிருக்கார்,
மாமா ரொம்ப தபஸ்வியா இருக்கார், ரொம்ப எதுலையும் ஆசைப்படுறதில்ல. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டான்னா, இப்போ இவங்க பஸ்ஸில் போயிட்டே இருக்கோம், அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தோன்னா நாமளே வந்து அவளை கூப்பிட்டு உட்காத்தி வைப்போம். இப்படி தபஸ்வியா இருக்கார், முடியாமல் நின்றுட்டு இருக்காருன்னு நம்ம சீட்டை கொடுத்து உட்காத்தி வைப்போம். இது வந்து நல்லவர்களாக இருக்கிறவர்களை. இன்னொன்று வந்து அடுத்தடுத்து வந்தவாலாம் அடுத்து வேலையாட்கள். வேலையாட்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அதுக்கும் அவர் உதாசீனப்படுத்தாதபடிக்கு அந்த வேலையாட்களுக்கும் கொடுத்தார். அதுக்கப்புறம் வேலையாட்களுக்கு கொடுக்கலாம். பாபம் செய்கிற அந்த நாய் மாம்சம் தின்னு இருக்கிற அவனுக்கு கொடுக்கணுன்ற அவசியமே இல்லையோன்னு அவனையும் என்ன பண்ணுறாருன்னா பகவத் ஸ்வரூபமாக பார்த்து கொடுக்குறார். அப்புறம் ரோகியாக ஒருத்தவன் தான் அவனுக்கும் கொடுத்தாரு. இங்கே என்னன்னா, நம்ம தானம் கொடுக்கும்போது கூட சத்பாத்திரம்னு வந்துடுத்தோன்னா நம்ம கொடுத்துருவோம். அந்த சத்பாத்திரம் இல்லைன்னா போதும், கொடுத்தது போதுன்னு உள்ள எடுத்து வச்சிருவோமோன்னு அதையும் சேர்த்து பரீட்சை பண்ணுறார்களாம் திரிமூர்த்திகள். அப்படி பரீட்சை பண்ணும்போது என்ன ஆச்சரியம்னா, அத்தனை பரீட்சையிலையும் அந்த ரந்தி தேவன் வென்றார். இவ்வாறு ரந்தி தேவன் அந்த 4 பேர்களும் வயறார சாப்பிட்டு சந்தோஷப்படுறது, தான் சந்தோஷப்படுவது போலேயே இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பகவத் சங்கல்பத்தினால அங்கே திரிமூர்த்திகளும் இந்திரனும் வந்து, அப்பா நாங்கள் தான் வந்து ஒன்று பரீட்சை பண்ணணும், இத்தனை யாருக்குமே ஆகாரம் இல்லாத போது ஏதுடா ஆகாரம், இது ஒரு இயற்கையினுடைய சீற்றம், அதுலேயும் நீ எப்படி இருக்க பாரு, அப்படி இருக்கும்போது கூட உன்னுடைய அந்த பாவத்தையும் உன்னுடைய பசி இருக்கிற சமயத்திலையும் நீ சாப்பிடாதபடிக்கு உலகத்தில் இருக்கிறவா அந்த ஆகாரம் சாப்பிட்டாலே தான் சாப்பிட்டது போல நீ நினைச்சோன்னோ உன்ன மாதிரி ஒரு உத்தம குணம் உண்டான்னு சொல்லிட்டு, அப்புறம் அத்தனை பேரும் ஏதோ வந்து திரிமூர்த்தியினுடைய மகாத்மியத்தினால மழை பெய்யலையா, அந்த ரந்தி தேவன் மகாத்மாவா இருக்கிறதுனால அவருடைய பக்தியினால அவர் ஜெயிச்சாராம். அதுக்கப்புறம் மழை பெஞ்சு அந்த ராஜ்யமே சுபிக்ஷமா இருந்தது அப்படின்னு இந்த ரந்தி தேவனுடைய கதை. இப்போ ஏற்பட்ட ரந்தி தேவனை திரிமூர்த்திகளே வந்து பரீட்சை பண்ணுறார்களாம், இவனுடைய மனசு எப்படி இருக்குன்னு. நம்ம சௌக்கியமாக இருக்கும்போது எல்லா தர்மத்தையும் பண்ணிடுவோம், நம்ம ஆகாரம் பண்ணிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு எல்லாருக்கும் உபச்சாரம் பண்ணுவோம். ஆனால் நாம் பசியில் இருக்கும்போது யாரையா உபச்சாரம் பண்ணுவோமா? பசின்னு ஆரம்பிச்சதுன்னா அவ்வளோதான், எல்லாரும் வெள்ளு வெள்ளுன்னு விழுது, கோபம் வருதுன்னு எல்லாம் வர ஆரம்பிச்சிருமோன்னும். இதில் 1 நாள் 2 நாள் பசி இல்லையா, 48 நாள் பசி, ஆகாரம் இல்லை அன்னம் இல்லை. அப்போ கூட இவன் எப்படி இருக்கான்னு பரீட்சை பண்ணுறதுக்காக திரிமூர்த்திகள் வந்தபோது அந்த பரீட்சையில் வென்றாராம் ரந்தி தேவன். இதை நாம் யோசிக்கலாம், இதெல்லாம் நம்மளால் முடியுமான்னு. நம்மளால் தீர்மானமாக இப்போ இருக்கிற க்ஷணத்தில் முடியாது. ஏன்னா ஒருவேளை சாப்பிட்லனாலே நம்மளுக்கு தாங்க மாட்டேங்கிறது. அதனால் இந்த மாதிரி பரீட்சையெல்லாம் நம்ம பண்ண மாட்டார். இந்த பரீட்சை இந்த லெவல்லாம் பிஹெச்டி லெவல். நல்லா பிஹெச்டி படிச்சுட்டு அதுக்கு தயாராக இருக்கிறவனுக்கு தானே வந்து அந்த மாதிரி கொஷின் பேப்பர்லாம் கொடுப்பா. நம்மளுடைய நிலை இப்போதைக்கு பாகவதம் கேட்டு இந்த எல்கேஜி யூகேஜிலாம் தாண்டி 1வது 2வது கிளாஸில் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பரீட்சைலாம் நம்மளுக்கு வராது. அந்த கவலைலாம் யாரும் பட வேண்டாம். அதுக்கெல்லாம் நிறையா இன்னும் பக்குவம் ஆகிறதுக்கு நம்மளுக்கு இருக்குது. அதனால் அந்த மாதிரி மகாத்மாக்கள் அந்த நிலையில் இருக்கும்போது தான் அவளை பரீட்சை பண்ணுறதுக்காக பகவான் இப்படிலாம் பண்ணி இப்படி ரந்தி தேவனுக்கு சாட்சாத்காரத்தை கொடுத்து பரமானுக்கிரகம் பண்ணினாராம் பிரபு. அப்பேற்பட்ட மகான் இந்த ரந்தி தேவன் வந்து இந்த பரத வம்சத்தில் பிறந்தார்னு பிரம்மனிஷ்டால் இந்த ரந்தி தேவனை கதையை ஒரு 5-6 ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போ ஏற்பட்ட ரந்தி தேவன் கதைக்கு பிரம்மனிஷ்டால் என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் இந்த ரந்தி தேவனுடைய கதையை கேட்குறாலோ மனசில் இருக்கிற இந்த மாதிரி துஷ்ட குணங்கள்லாம் போகும் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் சொல்கிறார். பெரியவாள்லாம் இந்த ரந்தி தேவனுடைய கதையை சொல்லிட்டு இதுக்கு பலஸ்ருதி என்ன சொல்லுவான்னா, ரந்தி தேவன் என்ன கேட்டார், உலகத்தில் இருக்கிறவா யாருமே கஷ்டப்படக்கூடாது, அப்படி அவள் கஷ்டப்படணும்னா அந்த கஷ்டத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிடாருன்னு பகவான் சாட்சாத்காரமாகி அந்த ரந்தி தேவன்கிட்ட சொல்கிறாராம், அப்படிலாம் இல்லைப்பா, அவாவா பண்ண வேண்டிய கஷ்டம் அவாவா அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் நான் ஒரு சலுகை கொடுக்குறேன். என்ன சலுகை அப்படின்னா, யாரெல்லாம் இந்த ரந்தி தேவனுடைய சரித்திரத்தை உன்னுடைய சரித்திரத்தை ஸ்ரத்தையாக கேட்குறார்களோ அவளுக்கு கஷ்டம் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பகவான் அனுகிரகம் பண்ணினான்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். அப்பேற்பட்ட உத்தமமாக இருக்கக்கூடிய மகாத்மாவாக இருக்கக்கூடிய ரந்தி தேவனுடைய கதை. மேலே பிரம்மனிஷ்டால் இந்த ரந்தி தேவனுடைய புத்திரர்களாக இருக்கக்கூடியவாளை அடுத்தடுத்துன்னு வர்ணிச்சுன்னு வர. அப்படி அவருடைய சரித்திரத்தை வர்ணிச்சுன்னே வரும்போது இங்கே சந்திர வம்சத்தில் பார்த்தேன்னா அவள் எல்லோரும் க்ஷத்திரியர்களாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்காக வந்தவர்கள் தான். ஆனால் சில பேர்கள் பார்த்தா பிராமண தர்மத்தை அவலம்பித்து அதுலேருந்து எல்லாரும் பிராமணர்களாக மாறினது போல இதில் நிறையா வருது. அந்த மாதிரி வரும்போது இந்த கர்காச்சாரியார்னு சொல்கிறோமே, இந்த கர்கர், அவர் வந்து இந்த வம்சத்தில் தான் பிறக்கிறார். அவர் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, அதுக்கப்புறம் வரவா எல்லாருமே வந்து கார்கியர்கள்னு சொல்லி அவர் எல்லோரும் பிராமண தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு பிராமணர்களாக இருக்கிறார்கள்.
அப்படி அந்த வம்சத்தில் வர்ணிச்சுட்டே வரும்போது அதில் ஹஸ்தி அப்படின்ற ஒரு மகாத்மா வர, அந்த ஹஸ்தின்ற மகாத்மாவனால தான் ஹஸ்தினாபுரம்னு பிரசித்தமாக இருக்கேன். ஹஸ்தினாபுரம்னு மகாபாரதத்தில் வருது. அது என்னென்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம ராஜதானியாக இருக்கக்கூடிய டெல்லி. அந்த டெல்லிக்கு மகாபாரத காலத்தில் ஹஸ்தினாபுரம்னு பேர். இந்த ஹஸ்தினாபுரத்தை ஏற்படுத்தினவர் இந்த ஹஸ்தி அப்படின்ற மகாத்மா. அப்படியே இந்த வம்சத்தை வர்ணிச்சுட்டே வரும்போது அதில் மகாத்மாவாக இருக்கக்கூடிய முத்கலர் பிறக்கிறார். இந்த முத்கலர்லேருந்து தான் முத்கல கோத்திரம் அப்படின்றதே ஒரு கோத்திரம் உண்டாருது. அடுத்த வரவா எல்லோருக்கும் மோத்கல்யர்கள்னு பேர். அப்படி அந்த முத்கலருக்கு பார்மியர்னு ஒரு புத்திரன் பிறக்கிறார். அந்த பார்மியனுக்கு திவோதாசன் அகல்யா அப்படின்னு ஒரு பையன் ஒரு பெண். இந்த அகல்யை தான் கௌதமர் கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த அகல்யையும் கௌதமருக்கு சதானந்தர் பிறக்கிறார். அந்த சதானந்தருக்கு சத்யதிருதி அப்படின்ற மகன் பிறக்கிறார். அவருடைய மகனாக இருக்கக்கூடிய சரத்வான். அந்த சரத்வான் காட்டில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஊர்வசியனுடைய அப்சரசை பார்த்து ஆசைப்படுறார். அப்படி ஆசைப்பட்டம்போது அவர் சரீரத்திலேருந்து சில திரவியங்களானது அந்த காட்டில் விழருது. ஆசைப்படும் போது காமத்தினால அது கீழே விழுந்தா என்ன ஆச்சரியம்னா, அது விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பூமி ஸ்பர்ஷம் பட்ட உடனே அது ஒரு மிதுனம், ஒரு ஆணாகவும் ஒரு பெண்ணாகவும் குழந்தைகளாக மாறுறது. அந்த குழந்தைகள் காட்டில் எப்படி பச்சை குழந்தையா இருக்கு. அந்த சமயத்தில் பகவத் சங்கல்பத்தினால சந்தனு இப்படி காட்டில் வேட்டையாடிட்டே வர. அப்படி வந்தபோது என்னடா அது இந்த குழந்தைகள் இங்கே இருக்கே, யாரும் இதில் கண்டுக்கிறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தைகளையும் தான் எடுத்துக்கொண்டு ராஜ்யத்துக்கு எடுத்துன்னு வந்தார். அப்படி அந்த குழந்தைகள் தான் யாருன்னா கிருப்பர்னு மகாபாரதத்தில் வருமே கிருப்பர்னு, அந்த கிருப்பர், அப்புறம் கிருப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். இந்த கிருப்பியை தான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய துரோணர் கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தனு இந்த குழந்தைகளை காப்பாற்றினார் சொல்லிட்டு இந்த வம்சத்தை வர்ணிச்சுட்டே அந்த சரத்வானுடைய அவருடைய திரவியமானது இப்படி மிதுனமாக பிறந்து அந்த குழந்தைகளை சந்தனு வளர்த்துன்னு வந்தார் அப்படின்னு சொல்லியதோட இந்த அத்தியாயத்தை பிரம்மனிஷ்டால் பூர்த்தி பண்ணுறார். மேலே எல்லோரும் இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அதைகவிம்சோऽध्यायः श्रीशुक उवाच वितथस्य सुतो मन्युः बृहत्क्षत्रो जयस्ततः महावीर्यो नरो गर्गः सङ्कृतिस्तु नरात्मजः गुरुश्चरन्ति देवश्च सङ्कृतेः पाण्डुनन्दना रन्ति देवस्य हि यशः इहामुत्र च गीयते वियद्वित्तस्य ददतः लब्धं लब्धं बुभुक्षतः निष्किञ्चनस्य धीरस्य सकुटुम्बस्य सीदतः व्यतीयुः 48 अहान्यपिबत किल घृतपायसंयावं तोयं प्रातरुपस्थितं कृच्छप्राप्तकुटुम्बस्य क्षुत्रुभ्यां जातवेपथोः अतिथिः ब्राह्मणः काले भोक्तुकामस्य चागमत् तस्मै संव्यभजत् सोन्नम् आदृत्य श्रद्धयान्वितः हरिं सर्वत्र सम्पश्यन् स भुक्त्वा प्रययो द्विजः अथान्यो भोक्ष्यमाणस्य विभक्तस्य महीपते विभक्तं व्यभजत् तस्मै वृषलाय हरिं स्मरन् याते शूद्रे तमन्योगात् अतिथिः श्वभिरावृतः राजन्मे दीयतामन्नं सगणाय बुभुक्षते स आदृत्य अवशिष्टं यत् बहुमानपुरस्कृतं तच्च दत्त्वा नमश्चक्रे श्वभ्यः श्वपदये विभुः पानीयमात्रम् उच्छेषं तच्चैकपरितर्पणं पास्यतः
पुल्कसोऽभ्यागात् अपोदेहि अशुभस्य मे तस्य तां करुणां वाचं निशम्य विपुलश्रमां कृपया भृश सन्तप्तः इदमाह अमृतं वचः न कामयेऽहं गतिमीश्वरात् पराम् अष्टर्धियुक्ताम् अपुनर्भवं वा आर्तिं प्रपद्ये अखिलदेहभाजाम् अन्तःस्थितो येन भवन्त्यदुःखाः क्षुत्रुक्षमो गात्रपरिश्रमश्च दैन्यं क्लमः शोकविषादमोहाः सर्वे निवृत्ताः कृपणस्य जन्तोः जिजीविषोः जीवजलार्पणान्मे इति प्रभाष्य पानीयं म्रियमाणः पिपायसा पुल्कसाय अददाद्धीरः निसर्गकरुणो नृपः तस्य त्रिभुवनाधीशाः फलदाः फलमिच्छताम् आत्मानं दर्शयाञ्चक्रुः माया विष्णुविनिर्मिताः स वै तेभ्यो नमस्कृत्य निस्सङ्गो विगतस्पृहः वासुदेवे भगवती भक्त्या चक्रे मनः परम् ईश्वरालम्बनं चित्तं कुर्वतो अनन्यराधसः मायागुणमयी राजन् स्वप्नवत् प्रत्यलीयता तत्प्रसङ्गानुभावेन रन्ति देवानुवर्तिनः अभवन् योगिनः सर्वे नारायणपरायणाः गर्गाच्छिनिस्ततो गार्ग्यः क्षत्रात् ब्रह्मह्यवर्तत दुरतिक्षयो महावीर्यात् तस्य त्रय्यारुणिः कविः पुष्करारुणिः इत्यत्र ये ब्राह्मणगतिं गताः बृहत्क्षत्रस्य पुत्रो अभूत् हस्तीयत् हस्तिनापुरम् अजमीढः द्विमीढश्च पुरुमीढश्च हस्तिनः अजमीढस्य वंश्याः स्युः प्रियमेधादयो द्विजाः अजमीढात् बृहदिषुः तस्य पुत्रो बृहद्धनुः बृहत्कायः ततस्तस्य पुत्र आसीज्जयद्रथः तत्सुतो विशदस्तस्य सेनजित् समजायता रुचिराश्वो दृढहनुः काश्यो वत्सश्च तत्सुदाः रुचिराश्वसुतः पारः पृथुसेनस्तदात्मजः पारस्य तनयो नीपः तस्य पुत्रशतं त्वभूत् सकृत्व्यां शुककन्यायां ब्रह्मदत्तमजीजनद् स योगी गविभार्यायां विश्वक्सेनमधात्सुतं जैगीषव्योपदेशेन योगतन्त्रं चकारः उदक्स्वनः ततस्तस्मात् भल्लादो बार्हदीषवाः यवीनरो द्विमीढस्य कृतिमान् तत्सुतस्मृतः नाम्ना सत्यधृतिः यस्य दृढनेमिः सुपार्श्वकृत् सुपार्श्वात् सुमतिस्तस्य
पुत्रः सन्नतिमांस्ततः कृतिः हिरण्यनाभात् यो योगं प्राप्य जगौ स्मषट् संहिताः प्राच्यसाम्नां वै नीपो ह्युग्रायुधस्ततः तस्य क्षेम्यः सुवीरोऽथ सुवीरस्य रिपुञ्जयः ततो बहुरथो नाम पुरुमीढोऽप्रजोऽभवत् नलिन्यामजमीढस्य नीलः शान्तिः सुतस्ततः शान्तेः सुशान्तिः तत्पुत्रः पुरुजः अर्कस्ततो अभवत् भर्म्याश्वः तनयस्तस्य पञ्चासन्मुद्गलादयः यवीनरो बृहदिषु काम्पिल्यः सञ्जयः सुताः भार्म्याश्वः प्राहपुत्रा मे पञ्चानां रक्षणाय हि विषयाणामलमिमे इति पञ्चालसंज्ञिताः मुद्गलात् ब्रह्मनिर्वृत्तं गोत्रम् औद्गल्यसंज्ञितं मिथुनम् मुद्गलात् भार्म्यात् दिवो दासः पुमानभूत् अहल्या कन्यकायस्यां शतानन्दस्तु गौतमात् तस्य सत्यधृतिः पुत्रः धनुर्वेदविशारदः शरद्वान् तत्सुतो यस्मात् उर्वशी दर्शनात् किल शरस्तम्बे अपतत् रेतः मिथुनं तदभूत् शुभम् तद्दृष्ट्वा कृपया गृह्णात् शन्तनुः मृगयां चरन् कृपः कुमारः कन्या च द्रोणपत्नी अभवत् कृपी। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां नवमस्कन्धे एकविंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।